வணக்கம் அவர்களே. லண்டனில் இப்பொழுது காலநிலை சரியான குழப்பம். சம்மர் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு வெயில் அடிக்குது, அடுத்த நாள் கடுமையான மழை அடிக்குது. ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு கடுமையான வெயில். அதனால் உடனே லண்டன்லேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஓடி போவோம் என்று சொல்லி ஒரு 100 மைல் தொலைவில் இருக்கிற இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன். 2 மணித்தியால ஓட்டம் ஓடி காரில் இங்கே வந்திருக்கிறோம். இந்த இடத்துக்கு பேர் போர்ன்மவுத். இது ஒரு கடற்கரை நகரம். சரி, லண்டன்லேயும் சரி பிரிட்டன்லேயும் சரி சுற்ற நிறைய கடற்கரைகள் எல்லாம் இருக்குது. ஏன் இங்கே வரணும்? வாங்க சொல்கிறேன். பொதுவாகவே நம்முடைய ஊரில் இருக்கிற கடற்கரைகளை போல இல்லாது இங்கே ஐரோப்பாவில் இருக்கிற கடற்கரைகளில் கடற்காற்று ஒரு பெரிய பிரச்சனை. வெப்ப காலத்தில் கூட சில வேளைகளில் சரியான குளிர்காற்று வீசும். அது தாங்க முடியாமலும் போகலாம். ஆனால் இன்று கொஞ்சம் பரவாயில்லை, நல்ல காற்று தான். ஆனால் வெயில் போய் வந்ததால் பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு விஷயம் என்னவென்றால், இங்கு பிரிட்டனில் இருக்கின்ற பல கடற்கரைகளில் பெரிதாக மணல் இருக்காது, குருணி கற்கள் தான் நிரம்பி இருக்கும். லண்டனுக்கு அருகே இருக்கின்ற சவுத்தன் கடற்கரையிலையும் கொஞ்சம் அப்படித்தான். ஆனால் நல்ல மணல் இல்லாமல் கடற்கரையா என்ன? ஆனால் இந்த போர்ன்மவுத் கடற்கரையில் நல்ல பளிங்கு போல மணல், வெள்ளி கடற்கரை, சில்வர் பீச் என்று கூட சொல்லலாம். அடுத்த விஷயம் கடல் உள்வாங்குவது. நாமெல்லாம் கடல் உள்வாங்குவது, பின்னர் அது மீண்டும் கரைக்கு வருவதை சுனாமி நேரத்தில் தான் முதலாக கேள்விப்பட்டிருப்போம். இப்போதும் அங்கெல்லாம் எப்போதாவது கடல் உள்வாங்கினால் என்ன ஆபத்து என்ற பிரச்சனை மனதில் ஓடும். ஆனால் இங்கிருக்கின்ற கடற்கரைகளில் கடல் உள்வாங்குவது ஒரு தினசரி நிகழ்வு. இன்றும் கூட நாங்கள் வருகின்ற பொழுது உள்ளே போயிருந்த கடல் பிறகு கரைக்கு வந்துவிட்டது. ஆனால் அது அவ்வளவு அதிகம் இல்லை. ஆனால் சவுத்தன் கடற்கரையில் பல மீட்டர் தூரம் அது உள்ளே சென்று மீண்டும் திரும்பி வரும். அப்படி அது உள்ளே போகின்ற பொழுது அந்த பகுதி கற்களால் நிரம்பி இருக்கும். உள்ளே போய் குளிப்பதும் கூட சிரமம். இங்கு அப்படி இல்லை, நல்ல கடற்கரை, அனுமதிக்கப்பட்ட தூரம் வரை நீங்கள் பாதுகாப்பாக போய் குளிக்கவும் முடியும். கடற்கரை காவல் பிரிவினரும் அருமையான பாதுகாப்பை வழங்கி வருகிறார்கள். மேலே ஏறி விளையாடுவதற்கும் குழந்தைகள் வேடிக்கை பார்ப்பதற்காகவும் அப்சர்வேஷன் வீல் ஒன்றும் இங்கே இருக்கிறது. சாப்பிடுவதற்கும் அருமையான சிற்றுண்டி சாலைகள் இருக்கின்றன. அமெரிக்காவில் சிக்கன் கடைகள் எவ்வளவு பிரபலமோ அந்த அளவுக்கு பிரிட்டனை பொறுத்தவரை இங்கே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் உணவகங்கள் பிரபலம். அதாவது மீனும் உருளைக்கிழங்கும் உணவகங்கள் மிகவும் பிரபலம். நாங்கள் மதிய உணவு உண்ட இந்த உணவகம் அதில் பிரசித்தமானது. நம்ம ஊர் விலைக்கு ஒப்பிட்டாலும் கூட எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்று தான். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சகாய விலை உணவும் வச்சிருக்கிறாங்க. கடலில் உள்ளே சென்று பார்ப்பதற்கு ஒரு பாலம், பொருட்களை வாங்குவதற்கு கடைகள், பெரியவர்களும் பிள்ளைகளும் கேளிக்கையாக கழிப்பதற்கு ஒரு அம்யூஸ்மெண்ட் சென்டர் என்று எல்லாம் இருக்குது.
இந்த போர்ன்மவுத் கடற்கரையில் கரையோரமாக இருக்கின்ற இந்த சிறு குன்றுகள் மிகுந்த அழகு. அவற்றின் மேல் அமைக்கப்பட்ட குடியிருப்புகளில் கூட நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினா செய்யலாம். பாதுகாப்பான அருமையான முதலீடு. இங்குள்ளவர்கள் வருடத்தில் ஒரு தடவை, அதுவும் குறிப்பாக கோடை காலத்தில் வந்து போகலாம். வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் நிச்சயமாக தவற விட்டு விடாதீங்க. சரி உறவுகளே, இன்றைக்கு நிறைய வெயில் பார்த்தாச்சு, நல்ல ஃப்ரெஷ்ஷான காற்று வாங்கியாச்சு, கடற்கரை காற்று பார்த்தாச்சு. ஆனால் இனி உடனடியாக வீட்டுக்கு போகிறது ஏனெண்டா திருப்பியும் மழை வந்துருப்போது. சரி, இன்னொரு நாளைக்கு இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி.